டாக்டர் ஜெஷூர் என்னோட கசின் பிரதர். நாங்கள் சின்னதுலலாம் எங்கள் அத்தையோட பையன்தான். ஆண்டவர் அவனுக்கு ஹி ஹேட் அ பர்பஸ். அதாவது ஆண்டவர் சின்ன வயதுலேருந்தே அவனுக்கு ஒரு பர்பஸ் இருந்ததுனால அத்தையோட ஜெபம், அந்த டெடிக்கேஷன் வித் ஆல் தி திங்ஸ் இன்னைக்கு இப்படியா அநேகருடைய வாழ்க்கையில் அவன் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் அவனை யூஸ் பண்ணிட்டு வர்றதை பார்க்கும்போது ரியலி ஐ எம் ப்ரைசிங் அண்ட் தேங்கிங் காட் வித் ஆல் மை ஹார்ட். அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் டாக்டர் மூலமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹெப்ரான் சென்டர்ல அநேகருக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் இன்னுமாய் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இதை ஓரல்மிஹாட் நான் இந்த நேரத்திலும் நாங்கள் ஹைதராபாத் ஹைதராபாத் போய் 26 வருஷம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் தமிழ் சில நேரம் ரொம்ப கண்டினியூஸாக ரொம்ப ரொம்ப அந்த ஃப்ளூயண்ட்டாக எனக்கு வர்றதில்லை. ஏன்னா எங்களுக்கு அங்கே ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலேயும் தான். அதனால கொஞ்சம் பேர் வித் அஸ். என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். அந்த செய்த அற்புதத்தை நான் உங்கள் மத்தியில் எல்லாரும் முன்பாக நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவர். நம்ம வேதத்தில் நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் எல்லாரும் மேலேயும் ரொம்ப அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். பிணியாளிகளை சோகப்படுத்தினார், பார்க்குறவங்களெல்லாம் ஹீல் பண்ணார், ரட்சிப்பு கொடுத்தார். உலகம் முழுவதும் அவர் இருக்கும்போது அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். எல்லா பிசாசின கையில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலை செய்தார். வியாதிகள் உள்ளவங்க எல்லாரையும் சுகமாக்கினார்னு சொல்லி வேதம் சொல்லுது. சகல நோய் உள்ளவர்களையும் அவர் சுஸ்தமாக்கினார். அப்படியா வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கும் கூட ஆஃப்டர் 2000 இயர்ஸ் இன்னும் கூட ஆண்டவருடைய வல்லமை இன்று கூட மாறி போகவே இல்லை. இஸ் த சேம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய அந்த நன்மையை நான் அந்த இடத்துல சொல்ல முடியாது. இப்போது கூட ஒருவேளை நீங்கள் கூட உங்களோட என்ன பிரச்சனையாக இருக்கலாம் லைஃப்பில், ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இஸ் த சேம். அவருடைய வல்லமை இன்று கூட மாறி போகவே இல்லை. நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாய் நம்ம மத்தியில் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2016 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். 2016 திடீர்னு எனக்கு ஒரு ஃபீவர் வந்தது. அப்போது நாங்கள் டாக்டர் இடத்துல போனோம். டாக்டர்ஸ் ஒரு ஆர்டினரி ஃபீவர் ட்ரீட் பண்ணுற மாதிரி எனக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய காய்ச்சல் போகலை. அப்போ திருப்பியும் அவங்க கொடுத்த ஆன்டிபயோட்டிக்ஸை மாற்றிட்டு திருப்பியும் ஹையர் ஆன்டிபயோட்டிக் போனாங்க. அப்போ ஹையர் ஆன்டிபயோட்டிக் போன பிறகு கூட என்னுடைய ஃபீவர் அந்த ஃபீவர் இறங்கவே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இமீடியட்டாக யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முழு உடம்பு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரேலேருந்து எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுக்க சொல்லி. அதனால் நாங்கள் திருப்பியும் லேபுக்கு எல்லாம் போனோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே வராங்க. 1 by 1 எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் என்னோட எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போதே அந்த டெக்னீஷியன்ஸ் இமீடியட்டாக சொன்னாங்க, உங்களுக்கு சம் ப்ராப்ளம் இன் த லங், இமீடியட்லி கோ டு த டாக்டர் அப்படின்னாங்க. அப்போது நான் அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் எங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இமீடியட்டாக போனால் அவர் கோத்ரூ பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இமீடியட்லி கோ ஃபார் சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு நாங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இது டிபியாக இருக்கலாம். 1 சென்டிமீட்டர் கம்ப்ளீட்டாக என் லங் முழுசும் 1 சென்டிமீட்டர் நோடு ஃபுல் லங்கில் இருக்கிறதா டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது டாக்டர் சொன்னாங்க, தெர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ். ஒன்று டிபியாக இருக்கலாம், இல்லைனா சார்கோடோசிஸ்னு ஒரு டிசீஸாக இருக்கலாம், இல்லைனா லங் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்று இதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 3 இதுக்கும் அவங்க ஒன்றா டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மாற்றி எடுக்கிறாங்க. எனக்கு எல்லாமே நின்று வந்துக்கிட்டே இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுத்துகிறாங்க. எல்லாமே அந்த இருக்கா டிபிக்கு எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாமே எதுவுமே இல்லை. லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க, அந்த பர்டிகுலர் டே நானும் பிஷப்பும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், ஐ ஹேவ் அ பேட் நியூஸ் ஃபார் யூ, யூ ஹேவ் லங் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெஸ்ட்டில் லாஸ்ட்டில் சொன்னோன்னே ரியலி நாங்கள் ரொம்ப நொறுங்கி போயிட்டோம். அப்போ அன்னைக்கு அதே நாளில் நாங்கள் எங்களுக்கு ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது.
அப்போ நாங்கள் எங்களுடைய மிஷனரிஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ப்ரீச் பண்ணணும். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் மேலே போய் உட்காந்துருக்கோம், மிஷனரிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் இந்த பேக் இதே மாதிரி சர்ச்சில் அவங்க பரிசம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேக்கில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப நொறுங்கி போயிட்டோம். ஆண்டவரே ஏன் இந்த மாதிரிலாம் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ரொம்ப நொறுங்கி போனோட உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் வந்து திடீர்னு அப்படி உட்காந்துருக்கும் போது என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். நம்ம ஆண்டவர் இப்பொழுது கூட அவர் நம்ம இடத்துல பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம், நம்ம சில நேரத்தில் நொறுங்கி போய் நிற்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே என்ன ஒரு சொல்யூஷன் இல்லையேன்னு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளத்துல பேசுகிறவராக இருக்காரு. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு அதை தான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், அவர் நம்ம இடத்துல பேசுகிறவரா இருக்கிறார். அந்த நேரத்தில் என்கிட்ட ஒரு வசனத்து மூலமா ஆண்டவர் பேசினார். ஏசாயா 29:14 அந்த வசனத்து மூலமா ஆண்டவர் இடத்துல பேசினாரு. அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் என்னிடத்துல பேசும்போது அந்த வசனம் அப்படியே என்னிடத்துல பேசிச்சு. நான் அப்படியே ஒரு சின்ன குழந்தைய போல அந்த வசனத்தை அப்படியே நான் என் வாழ்க்கையில அப்படியே நம்பிட்டேன். நான் ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அற்புதத்தை செய்வேன், ஞானிகளுடைய ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனம் அப்படியே என்னிடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தது. நான் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போதே ஆண்டவர் இடத்துல கிரியை செஞ்சுட்டே இருக்காரு. என் இருதயத்தில் அப்படி ஒரு விசுவாசம், ஒரு குழந்தைய போல அந்த வசனத்தை படுத்தி கொண்டேன். நான் முடிஞ்ச மீட்டிங்லாம் முடிஞ்சு போகும்போது ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நான் இறங்கி வந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, என்ன சிரிச்சுக்கிட்டே வர அப்படின்னாங்க. இப்போதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க உனக்கு கேன்சர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. நான் இடத்துல என் ஆண்டவர் பேசினார்ப்பா, இப்படி ஒரு வசனத்தை வச்சு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அதனால நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னிடத்துல ஆண்டவர் பேசியிருக்காரு. நான் டாக்டர்கிட்ட போகிறது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததுனால நான் சொன்னேன், அவர் என்னிடத்துல பேசியிருக்கிறார், ஆண்டவர் அதை செய்வாருன்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அவர் வார்த்தைனால என்ன சொல்லியிருக்காரு, என்னை குணமாக்குவேன்னு சொல்லி அப்படின்னு. ஆனால் நான் போகவே இல்லை. இவங்க சொன்னாங்க நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் அப்படி இருந்தால் கூட என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் தினமும் என்னுடைய அப்படியே பாடி டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். அப்படியே என்னோட விசுவாசத்தினால நின்றுட்டு இருக்கேன். என் ஸ்பிரிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் என் சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு போய்விட்டேன். என்னுடைய அப்படியே வெயிட் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 10 kgs நான் வந்து ஐ லூஸ் ஆல்மோஸ்ட் 10 kgs. இந்த பாடி அப்படியே டோட்டலி டர்ன் பிளாக், அப்படியே பிளாக்காக மாறிட்டேன். என் கையில் இருந்த மசில் எல்லாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி போன மாதிரி போயிட்டு அப்படியே மெலிஞ்சு போய் ஒன்றுமே முடியாது, பெட் அவுட் எழுந்தவே முடியாது. நடக்கணும்னா என்ன செய்வேன்னா சுவரை பிடிச்சி நடப்பேன். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. நைட் அண்ட் டே வந்து ஐ வாஸ் சஃபரிங் ஸோ மச். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவங்க சொன்னாங்க, இந்த பாரு இப்படி கஷ்டம் இது பண்ணாத, டாக்டர்கிட்ட போகிறது தப்பு கிடையாது, நீ வா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காருப்பா, நம்ம ஆண்டவர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன். He is a faithful God and he is a powerful God. இன்னைக்கு கூட ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். உங்கள் மத்தியிலேயே அவர் இன்னைக்கு கூட அற்புதங்களை செய்ய முடியும். He is the same God. அவர் மாறவே மாட்டார். ஆனா அந்த நேரத்துல அப்படி நான் கொஞ்சம் விசுவாசத்துல பலவீனப்பட்டுட்டு கொஞ்சம், ஏன்னா என்னுடைய சரீரம் அப்படி பலவீனமாகி போய்விட்டது. அப்போது என்னுடைய விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனம் போது ஆண்டவர் என்னன்னா என்னை உற்சாகப்படுவதற்காக ஒரு நைட்டுன்னு தூங்க மாட்டேன், பகலையும் தூங்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னது ஒன்று மட்டும், ஃபீட் த வேர்ட் அப்படின்னு சொன்னாரு. இந்த வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி 24/7 என்ன செய்வேன்னா ஆடியோ பைப்ல போட்டுட்டு முழுவதும் படுத்துக்கிட்டே கட்டிட்டு இருப்பேன் உட்காந்து. அதுதான் எனக்கு சாப்பாடு. ஆனா அந்த வசனம் என்னிடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆண்டவர் தான் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்தோம்னா இன்னைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து உயிருள்ள வார்த்தைகளா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாக இருக்கிறது, அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. It can create. In everyone, those who believe, God can work. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் என் மூலமாய் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் உண்டு. அப்படியே ஆண்டவர் என்னிடத்துல பேசிக்கொள்ளும் போது நான் வசனத்தினால என்னை தியானித்து நான் அதையே ஃபீட் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் திடீர்னு நான் அப்படியே படுத்திருக்கும் போது நான் தூங்கவே முடியாது. என்னால அப்படியே படுத்திருக்கேன். ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பயங்கர பெரிய ஒரு உயரமான ஒரு ஆளு ஒரு பிளாக்கா நின்றுட்டு என் கூட நின்று பயங்கரமா அவங்க என்னோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு பெரிய பாக்ஸிங் அரீனா, நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் அதுல நின்றுட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். நின்று ஒரு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன் அவட்ட நின்று. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஆளை நான் அப்படியே தள்ளி போட்டேன். கீழே அவன் விழுந்துட்டான். அப்ப நான் நின்றுட்டு இருக்கும்போது என்னுடைய பேக் சைடை நான் வந்து என்னுடைய விஷன்ல நான் பாக்குறேன். என் பக்கத்துல இந்த சைட்ல ஆண்டவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் என் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, மை டாட்டர் ஒன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னால சொல்றத நான் பார்த்தேன். அந்த நேரத்துல அப்படியே சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அப்படியே சத்தம் போட்டுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல அப்படி ஒரு என்னுடைய விசுவாசத்தை அப்படியே ஒரு தட்டி எழுப்பினாரு. அதாவது மை டாட்டர் ஒன் அப்படின்னு சொன்னனாலே நான் வந்து இதை விட்டு வெளியே வந்துருவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கர ஒரு விசுவாசத்துல ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தைகளா எனக்கு இருந்தது. அப்போ அந்த நேரத்துல என் விசுவாசம் ஒன்ஸ் அகெயின் வந்து அப்படியே திருப்பி லீட் பண்ணிட்டேன். அந்த பழைய ஸ்ட்ரென்த்துக்கு நான் போயிட்டேன். திருப்பி ஒன்ஸ் அகெயின் நான் பலப்பட்டேன் என்னுடைய விசுவாசத்துல. இப்போதும் கூட நம்ம ஆண்டவர் வந்து நம்ம விசுவாசம் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கூட காரியங்களை செய்ய முடியாது. ஆனா அவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யறாருன்னா அவரே தட்டி எழுப்புறாரு. திருப்பி நம்ம விழுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு உதவி செய்யறாரு ஆண்டவர். நம்ம விழுந்து போகும்போது கூட நம்மளை தூக்கி விடுறாரு, நம்மளை பலப்படுத்துகிறார். என் பிள்ளை என்னை நம்பு, நான் உனக்கு செய்ய முடியும், என்ன விசுவாசி, என்ன நம்பு நீ இப்ப கூட என்ன சொல்றாரு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்படியே நான் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு 3 நாள் எஸ்தரை போல ஃபாஸ்ட் பண்ணி ஜோம்னு சொன்னார். அப்போ நான் எல்லாரும் எங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு 6-7 பேரை கூப்பிட்டு எங்க வீட்டில் வச்சு ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். மணி 10 மணி காலையில 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். அப்போ ஜோம் பண்ணும் போது 2வது நாளே என்னுடைய ஃபீவர் என்ன விட்டு போயிடுச்சு. ஆமென். இப்பொழுது கூட கர்த்தரால ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரால ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. there is nothing impossible with God. ஆண்டவரால எல்லாமே கூடும். ஸோ இப்போ கூட கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நினைச்சு மனசு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரால முடியும். ஆனா அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என்னுடைய பலவீனம் இருந்துச்சு. ஒரு 1 வீக் அப்படி தாண்டி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டில் நான் அப்படியே நைட்ல படுத்திருக்கேன். அந்த காய்ச்சல் போயிட்டு, ஆனா என்னுடைய சிம்டம்ஸ் மற்றதெல்லாம் என்னை விட்டு போகல. அப்போ நான் அப்படியே படுத்திருக்கும் போது இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 1:32 in the morning, ஏர்லி மார்னிங். அப்போ நான் எழும்பி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பெட்ல உட்காந்துட்டு உலகமே தூங்கிட்டு இருக்கு. ஆனா நான் மட்டும் தூங்கவே இல்லை. இவ்வளோ அத்தனை என்னோட கஷ்டம் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 months வந்து நான் ரொம்ப சஃபர் ஆனேன். அப்போ சொல்றேன், ஆண்டவரே நான் 1.5 months நான் தூங்கவே இல்லை சாமி. நைட்டும் தூங்கலை, பகலும் தூங்கலை, இந்த உலகமே தூங்குது, ஆனா நான் மட்டும் தூங்காம உட்காந்துருக்கேன். என் மேலே இறக்கப்படும் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்பி தானே நான் உட்காந்துருக்கேன். எனக்காக யார் இந்த பரலோகத்தில் உள்ள சங்கத்துக்கு போய் எனக்காக யார் who will go and intercede on my behalf in the heavenly court அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். இந்த நேரத்துல கண்ணீரோட 2 நிமிஷம் தான் ஜோம் பண்ணேன். ரொம்ப லாங் ப்ரேயர் பண்ணல. ஆனா ரொம்ப இதயம் நொறுங்கி போய் என்னுடைய வேதனையில ஆண்டவர்ட்ட அந்த 2 வார்த்தையை நான் சொன்னேன். அப்ப சொல்லும் போது ஒரு பலத்த வல்லமை வந்து அப்படியே என்னை வந்து அப்படியே நிரப்பினது நான் உணர முடிஞ்சது. அந்த பெட்ல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு நான் அப்படியே I was feeling the presence of God, the mighty presence. அப்படியே என்னை வந்து ஃபீல் பண்ணுது. நான் அப்படியே உட்காந்துருக்கேன் பெட்ல. உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன செஞ்சேன், நான் படுக்க ஆரம்பிச்சேன். ஒரு குழந்தைய போல 45 நாள் நான் தூங்கினதே கிடையாது. எவ்வளவு ஹெவி ஸ்லீப்பிங் பில் எடுத்தா கூட எனக்கு தூக்கம் வராது. ஆனா தன்னை அறியாம சின்ன குழந்தைய போல நான் கையை அப்படி வச்சுட்டு நல்ல கொரட்டை போட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ளவரா இருக்கார். எப்போது கூட தன் பிள்ளைகளுக்காக பரதமிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா ஒண்ணு என்னன்னா, நம்ம அவரை நம்பணும்னு சொல்லி அவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்னை நம்பணும், நான் இவ்வளவு வல்லமை உள்ளவர் தான் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை என் பிள்ளை நம்பிட்டுனா அந்த நம்பிக்கை என்ன செய்யும், அந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்யும். அந்த கர்த்தரை நீங்க விசுவாசிங்க. அவர் வல்லமை உள்ள தேவன், இன்னைக்குள்ள வல்லமை உள்ளவர் தான். அவர் மாறாதவரா இருக்கிறார். அதனால நீங்க அவரை நம்புங்க. ஆனா அடுத்த நாள் காலையில நான் எழும்பி நல்லா தூங்கிட்டேன். காலையில 8:30 தான் எழும்பியிருப்பேன். எழும்பி அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க நான் எழும்பி மெதுவாக எந்திரிச்சு வெளியே போனேன். அதான் சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லா தூங்குன தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமா
ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். நேற்று ராத்திரி உட்காந்து அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இதை வல்லமையெல்லாம் நிரப்புனாரு. எனக்கு அப்படியே ஹீல் ஆகிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். நான் எழும்பி அப்படியே மெதுவாக போனேன். அன்னையிலேருந்து எனக்கு ஹீல் பண்ணிட்டாரு ஆண்டவர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என் சிம்டம்ஸ் எல்லாம் 1 by 1 அப்படியே போக ஆரம்பிச்சிட்டு ஐ ஸ்டார்டட் ஈட்டிங். அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன், தூங்க ஆரம்பிச்சேன், நார்மலா இருக்க ஆரம்பிச்சேன். என் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனா கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ரைட்டு உன்னை சோகமானத்துக்கு இருக்காதுதான் ஆண்டவர், ஆனாலும் நான் திருப்பி என் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் உன்னை நான் செக் பண்ணாம நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பியும் டாக்டர்கிட்ட ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி ஒரு கூட்டிட்டு போனாங்க. என்ன டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் இந்த சேம் டாக்டர் அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, ஹைலி எஜுகேட்டடா இருந்துட்டு இப்படி வராம இருந்துட்டீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் வந்து அந்த டைம்ல யூஎஸ் போயிட்டேன், நல்லா கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துருங்க, அதே சிடி ஸ்கேன் தானே, அவர் நம்ம ஆரம்பிப்போம்னாங்க. இவங்க சொன்னாங்க, பிஃபோர் அந்த ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட் ஒய் கான்ட் யூ டேக் அனதர் சிடி அப்படின்னாங்க. திருப்பி ஒரு சிடி ஸ்கேன் கொஞ்சம் எடுங்களேன் அப்படின்னா, அவர் திருப்பியும் அப்படி ஒன்றும் பெரிய மாறுதல்லாம் இருக்க போறது இல்லை, எடுப்போம்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த சிடி ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா நத்திங் வாஸ் தேர். அந்த 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 என்னோட லங்ல இருந்த 1 சென்டிமீட்டர் நோடு எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி எல்லாம் அப்படியே கிளியர் லங்கா இருக்கு. அப்போ டாக்டர் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, வந்து she has got healed completely, ஒண்ணுமே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டா இவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, இப்படி லார்ட் ஹீல்ட் ஹர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இவங்க கேட்டாங்க, இஸ் இட் பாசிபிள் மெடிக்கலி அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, ஜென்ரலி இட் இஸ் நாட் பாசிபிள், பட் த்ரூ ஃபெய்த் இட் இஸ் பாசிபிள் அப்படி சொன்னாங்க. ஓ இட் இஸ் a Hindu டாக்டர். ஆனா அவங்க வந்து த்ரூ ஹிஸ் மவுத் காட் வாஸ் க்ளோரிஃபைட் ரியலி. எங்க வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு சாட்சியா, ஆண்டவருக்கு மகிமையா இது வரைக்கும் ஆண்டவர் வந்து எங்களை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் இன்னும் நிறைய செய்திருக்காரு, எத்தனையோ செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய மேஜர் மிராக்கிள் வாட் தி லார்ட் ஹஸ் டன். அவருக்கு மகிமையா நான் அந்த இடத்துல கூட நின்று கொண்டு உங்களுக்கு சொல்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் கூட